சிஎஸ்எஸ்ல ஒரு டியூவை சென்டர் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியுமா? 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம். ஃபர்ஸ்ட் மார்ஜின் ஆட்டோ ட்ரை பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாது. அடுத்து பொசிஷன் அப்சல்யூட், அதுவும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. கிரிட்டு, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். அப்போதான் ஒரு மேஜிக் வேர்டு வரும், அதான் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். டெய்ல்விண்ட்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்னது அது ஒரு ஏர்லைனா? பட் இல்லை பாஸ், டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் ஸ்டைலிங் டூல். இதுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நைட் உங்கள் கனவுலேயே வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சிஎஸ்எஸ் கோட் எழுதிங்கன்னா உங்கள் பிரெயின் எப்படி இருக்கும் தெரியுமா? டெய்ல்விண்ட் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷார்ட்கட். நார்மல் சிஎஸ்எஸில் செப்பரேட்டாக நம்ம .css ஃபைல் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் டெய்ல்விண்டில் HTMLக்கு டைரெக்டாக கிளாஸ் நேம்ஸ் கொடுத்து ஆன் த ஸ்பாட்டில் டிசைன் பண்ணலாம். ஒரு ஃபுல் வெப்சைட்டுக்கு style.css எழுதுகிற பார்த்திங்கன்னா ஒரு புக்கை ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக எழுதுகிற மாதிரி. பட் டெய்ல்விண்டில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கிளாஸ் நேம்ஸ் வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் டிசைன் பண்ண முடியும். நம்ம நார்மல் சிஎஸ்எஸில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் தெரியுமா? அப்போ தான் டெய்ல்விண்ட் என்ன ஸ்பீடாக இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். எதுக்கு டெய்ல்விண்ட்? ஒரு 3 செகண்டில் சொல்கிறேன். ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட், கிளாஸஸ் வச்சு டைரெக்டாக ஸ்டைல் பண்ண முடியும். நோ சிஎஸ்எஸ் ஃபைல் மெஸ், ஒரு கிளாஸ் நேமை டைரெக்டாக HTML மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மறுபடியும் அதையே சிஎஸ்எஸ் ஃபைலில் எழுத தேவையில்லை. ரெஸ்பான்சிவ் ரெடி. மொபைலில் வேணும்னா MD LGன்னு கிளாஸஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போது 1 டைம் ஸ்பீடாக இருக்குதுன்னா டெய்ல்விண்ட் வச்சிங்கன்னா அது 5 டைம் ஸ்பீடாக மாறிடும். இன்னும் நீங்கள் சிஎஸ்எஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போது டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணால் உங்கள் வெப்சைட் மாடர்னாக, க்ளீனாக, லைட்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன, ஃப்யூச்சரில் இன்னும் உங்களுக்காக நிறைய டுட்டோரியல்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. கமெண்டில் மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.